விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள், பொதுமக்கள். மதுரை அண்ணா நகர் பகுதியில் நடந்தது என்ன? மதுரை அண்ணா நகர் காவல் சரக எல்லைக்குட்பட்ட யாகப்பா நகர் பகுதியில் வசித்து வந்த இளைஞர் 30 வயதுடைய தினேஷ்குமார் 9ஆம் தேதி அதிகாலை வேளையில் அண்ணா நகர் காவல்துறையினர் மற்றும் தனிப்படை போலீசார் என்று கூறிக்கொண்டு தினேஷ்குமாரை போலீசார் அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அன்று மதியமே அவரது உடல் அங்குள்ள கால்வாய் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கூட்டிட்டு போனோமா, போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்து அங்க இறக்கி விட்டோம். தம் அடிக்கணும் கேட்டியா, இறக்கி விட்டோம். இறக்கி விட்ட உடனே அவன் ஓடி போயிட்டான். தப்பிச்சு ஓடி போயிட்டியா? ஏமா எதுக்குமா தப்பிச்சு ஓடுனே? அவன் அப்சண்டட் ஆயிட்டியாமா அப்படின்னாங்க. ஏமா உள்ள போய் அவன் போனவே தண்ணிக்குள்ள முழுகி இறந்து போனேமா அப்படின்ற. அடப்பாவி எதுக்கு சார் தண்ணிக்குள்ள முங்குறாங்க? அப்படியெல்லாம் போயமே தப்பிக்க மாட்டியா? கடைசி அந்த சொல்லிட்டு ஒரு மணி போல இறந்துட்டான். ஓடைகளை போனான். ஓடை வந்து முழங்கால் அளவுதான் சார் இருக்காது. அவன் 6 அடி பையன். அவன் பேர்ல மூழ்கி செத்துட்டான். இந்த நிலையில் தினேஷ்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இது குறித்து விசாரணை வேண்டும். தினேஷ்குமாரை அழைத்து சென்றவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடருவோம் என தினேஷ்குமாரின் உறவினர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அண்ணா நகர், KK நகர் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 மணி நேரம் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி போனது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனிடையே தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, Midway Hospitals, ஆலயா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.